பொது தமிழில் 8ஆம் வகுப்பு இயல் 7ல் படைவேலம் விடுதலை திருநாள். இதில் முதல் 2 டாப்பிக்குமே போன வீடியோலேயே பார்த்துருப்போம். இன்னும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பொது தமிழுக்கான 8000 கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன், அறிவுசால் ஔவையார், வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும். இதில் மொத்தமாக 36 வினாக்கள் தான் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் இதில் மொத்தமாக 23 வினாக்கள் தான் இருக்குது. மதிய உணவு திட்டம் யார் காலத்தில் தொடங்கப்பட்டது? காமராசர் காலத்தில். மதிய உணவு திட்டம் யார் காலத்தில் தொடங்கப்பட்டதுன்னா காமராசர் காலத்தில். மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தியவர் எம்ஜி ராமச்சந்திரன். மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தியவர் யார்னா எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜி ராமச்சந்திரனின் பெற்றோர் கேரளாவில் இருந்து எங்கு குடிபெயர்ந்தனர்? இலங்கைக்கு. எம்ஜி ராமச்சந்திரன் இலங்கையில் உள்ள கண்டியில் எந்த ஆண்டு பிறந்தார்? ஜனவரி 17, 1917. எம்ஜி ராமச்சந்திரன் இலங்கையில் உள்ள கண்டியில் எந்த ஆண்டு பிறந்தார்னா ஜனவரி 17, 1917. எம்ஜி ராமச்சந்திரனின் பெற்றோர் கோபாலன், சத்யபாமா. எம்ஜி ராமச்சந்திரனின் பெற்றோர் யார்னா கோபாலன், சத்யபாமா. எம்ஜி ராமச்சந்திரன் எத்தனையாவது மகனாக பிறந்தார்? 5வது மகனாக. பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் எம்ஜி ராமச்சந்திரன். பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்னா எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜி ராமச்சந்திரனுக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம். எம்ஜி ராமச்சந்திரனுக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எதுனா சென்னை பல்கலைக்கழகம். எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1988. எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எப்பனா 1988. பொன்மன செம்மல் என்று அழைக்கப்படுபவர் எம்ஜிஆர். பொன்மன செம்மல் என்று அழைக்கப்படுபவர் யார்னா எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்கள் மதுரை மாநகரில் எத்தனையாவது உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார்? 5வது மாநாட்டை. எம்ஜிஆர் அவர்கள் மதுரை மாநகரில் எத்தனையாவது உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார்னா 5வது மாநாட்டை. 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எதுனா மதுரை. எம்ஜி ராமச்சந்திரனை மக்கள் எவ்வாறு அழைத்தனர்? புரட்சி தலைவர். எம்ஜி ராமச்சந்திரனின் பெற்றோர் எம்மாநிலத்தை சேர்ந்தவர்கள்? கேரளா. எம்ஜி ராமச்சந்திரனின் தாயார் குழந்தைகளுடன் இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டின் எப்பகுதிக்கு குடிபெயர்ந்தனர்? கும்பகோணம். யார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்கள் சிலவற்றை எம்ஜிஆர் நடைமுறைப்படுத்தினார்? பெரியார். எம்ஜிஆர் அவர்கள் மாவட்டத்தில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார்? தஞ்சை மாவட்டத்தில். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழக அரசு எப்பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயரை சூட்டியுள்ளது? சென்னை மற்றும் மதுரை பேருந்து நிலையங்களுக்கு. எம்ஜிஆர் எந்த ஊரில் கல்வி பயின்றார்? கும்பகோணம். எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம்? குடும்ப வறுமை. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான எந்த பட்டத்தை எம்ஜிஆர் அவர்களுக்கு வழங்கியது? பாரத் பட்டத்தை. எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் மதிய உணவு திட்டம். அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, எம்ஜிஆருக்கு
1988 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. கூற்று 1 வந்து சரி. எம்ஜிஆருக்கு 1988 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. கூற்று 1 வந்து சரி. பெரியார் பல்கலைக்கழகம் எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. கூற்று 2 வந்து தவறு. சென்னை பல்கலைக்கழகம் தான் எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. இல்லை பெரியார் பல்கலைக்கழகம்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 2 வந்து தவறு. கூற்று 1 மட்டும் தான் சரி. ஆப்ஷன் வந்து சி. கூற்று 1 சரி. கூற்று 2 வந்து தவறு. அடுத்தது அறிவுசால் ஔவையார். இதில் மொத்தமாக 6 வினாக்கள் தான் இருக்கு. எந்த மன்னனின் அன்பினால் ஔவையார் அரண்மனையிலேயே தங்கிவிட்டார்? அதியமானின் அன்பினால். அதியமான் ஔவையாருக்கு எதை வழங்கினார்? அரிய நெல்லிக்கனி. சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கிந்தனையே என்ற பாடல் வரியை இயற்றியவர் ஔவையார். அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவர் ஔவையார். அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவர் யார்னா ஔவையார். இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திரள் நோன்கால் திருத்தி என்ற பாடல் வரியை இயற்றியவர் ஔவையார். ஔவையாரின் சொல்லின் உட்பொருளை அறிந்து கொண்டு போர் வேண்டாம் என்று முடிவு செய்தவர் தொண்டைமான். ஔவையாரின் சொல்லின் உட்பொருளை அறிந்து போர் வேண்டாம் என்று முடிவு செய்தவர் யார்னா தொண்டைமான். அடுத்தது வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும். இதில் மொத்தமாக 7 வினாக்கள் தான் இருக்கு. வல்லினம் மிகும் இடங்களில் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. அந்த இந்த என்னும் சுட்டு திரிப்புகளை அடுத்து வல்லினம் மிகும். எந்த என்னும் வினாத்திரியை அடுத்து வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். இதில் அனைத்துமே சரிதான். வல்லினம் மிகும் இடங்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த இந்த என்னும் சுட்டு திரிப்புகளை அடுத்து வல்லினம் மிகும். எந்த என்னும் வினாத்திரியை அடுத்து வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடங்களில் வல்லினம் மிகும். இதில் அனைத்துமே சரிதான். வல்லினம் மிகும் இடங்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. அது இது எது சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். இதே வல்லினம் மிகும் இடங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா நான்காம் வேற்றுமை உருவாகிய கூ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். அடுத்ததும் வல்லினம் மிகும் இடங்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் சரியானது எதுனா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். இதில் 3 கொஸ்டினுமே ஒரே கொஸ்டின் தான். வல்லினம் மிகும் இடங்கள் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னா அந்த இந்த என்னும் சுட்டு திரிப்புகளை அடுத்து வல்லினம் மிகும். எந்த என்னும் வினாத்திரியை அடுத்து வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். அடுத்தது நான்காம் வேற்றுமை உருவாகிய கூ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும். இதில் 7 பாயிண்ட்டுமே வல்லினம் மிகும் இடங்களில் சரியானது. எண்ணு பெயர்களில் டேஸ் மற்றும் டேஸ் என்ற எண்ணு பெயர்களில் மட்டுமே வல்லினம் மிகும்னு கேட்டிருக்காங்க. 8 மற்றும் 10 என்ற எண்ணு பெயர்களில் மட்டுமே வல்லினம் மிகும். வல்லினம் மிகும் இடங்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகும். இதோட மொத்தம் 8 பாயிண்ட் வல்லினம் மிகும் இடங்களில் சரியானது எதுன்னு கேட்டாங்கன்னா இப்போ பார்த்த 8 பாயிண்ட்டும் வல்லினம் மிகா இடங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. இதுவரையும் பார்த்தது எல்லாமே வல்லினம் மிகும் இடங்கள். இது வல்லினம் மிகா இடங்கள். எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. இதில் அனைத்துமே சரிதான். வல்லினம் மிகா இடங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. இதில் அனைத்துமே சரிதான். வல்லினம் மிகா இடங்களில்
சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. இதில் அனைத்துமே சரிதான். பார்த்த 8 பாயிண்ட்டுமே வல்லினம் மிகும் இடங்கள், அடுத்த பார்த்த 6 பாயிண்ட்டுமே வல்லினம் மிகா இடங்கள்.